ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் அட்டையில் உங்கள் முகவரியை மாற்ற வேண்டுமா? இனி நேர்ல செல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மொபைல் போனிலே வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலம் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம். அதுவும் எளிமையாக எப்படி மாற்றுவோம் என்பதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முகவரி மாற்றத்திற்கான கட்டணம் வெறும் ரூ. 75 மட்டுமே. இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்மார்ட் போன் இல்லைனா லேப்டாப்ல கூகுள் குரோம் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆதார் அட்ரஸ் சேஞ்ச் அப்படின்றத ஏன் இதை போடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சீக்கிரம் டவுன்லோட் பண்ணலாம், இல்லை வெப்சைட்டுக்கான என்ன லிங்க்கு, இதை பற்றி டீட்டெயில்ஸ் அதில் போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, ஆதார் அப்டேட் சர்வீஸ்னு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா uidai.gov.in இதான் வெப்சைட்டு. இதில் நீங்கள் வந்து ஆதார் அப்டேட் சர்வீஸ்லாம் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, மை ஆதார், அப்டேட் யுவர் ஆதார், ஆதார் அப்டேட் சர்வீஸ், டாக்குமெண்ட் அப்டேட், செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ், அப்டேட் ஆதார், அப்டேட் அட்ரஸ் இன் யுவர் ஆதார், என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ஃபார்ம்ஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது அப்டேட் அட்ரஸ் இன் யுவர் ஆதார். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா மை ஆதார் .uidai.gov.in இது வந்து பழைய வெப்சைட்டு. இது கிளிக் ஆகிட்டு லோட் ஆகும்போது பாருங்க, நெக்ஸ்ட் புது வெப்சைட் இது வந்துடும். அதாவது மை ஆதார் பேட்டா .uidai.gov.in இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெப்சைட்டுக்கான லிங்க். இந்த லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டைரெக்டாக எடுத்து கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் சர்வீஸ், கெட் ஆதார், கீப் ஆதார் செக்யூர், பிளான் என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், பாப்புலர் ஆதார் சர்வீசஸ், இதில் பார்த்தீங்கன்னா செக் ஆதார் ஸ்டேட்டஸ், பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ், செக் என்ரோல்மெண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ், டவுன்லோட் ஆதார். இந்த டவுன்லோட் ஆதார் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஓடிபி இஸ் ரெக்வயர்டு. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைலை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. டவுன்லோட் ஆதார் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் மறுபடியும் ஓப்பன் ஆகும். புதுசாக இன்னொரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாகின் டு ஆதார் வயா ஓடிபி அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து வச்சிருக்க ஆதாரை ஃபர்ஸ்ட் 12 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கேப்சா கோட் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 57 செகண்ட்ஸ், அதாவது ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணுங்க. 6 டிஜிட்ல உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். இந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 1 in பில்லியன் UIDA ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டிருக்கும். ரைட் சைட் டாப்ல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸு பக்கத்தில் வந்து லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அப்டேட் அட்ரஸ் தான் பண்ண போறீங்க. ஸோ அப்டேட் அட்ரஸ், update your new address on Aadhaar using your documents or your family member Aadhaar. 75 rupees up to 30 days போட்டிருக்காங்க. ஆனால் 2 days அல்லது 3 days ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகிடும். 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு ஆதார் வந்து கையிலேயே கிடைச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா செக் அட்ரஸ் ஆதார் ஸ்டேட்டஸு ப்ளஸ் ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி, அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து அந்த இது கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கேட்கும். யூசிங் யுவர் டாக்குமெண்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கோம். அந்த ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா யூசிங் யுவர் டாக்குமெண்ட் அப்படின்னு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு கீழே காமிக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வாங்க. வாட்ச் டுட்டோரியல் அண்ட் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எஸ்ஆர்என் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். அந்த எஸ்ஆர்என் நம்பரை நீங்கள் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் ஃபியூச்சரில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அது கீழே பாருங்க, என்டர் அட்ரஸ், அப்லோட் டாக்குமெண்ட், ரிவ்யூ அப்ளிகேஷன், பேமெண்ட். இது 4 ஆப்ஷன் தாங்க. ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இன் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ண அந்த பக்கம் முகவரி தமிழில் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வரும். சப்போஸ் தெரியாதவங்க இதில் டைப் பண்ண முடிஞ்சது, சில இது வந்து வரல அப்படின்னா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு எடுத்து கூட காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் தமிழில்.
அதுவும் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரைட் சைட்லேயே அந்த தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு இருக்கும், அந்த கீபோர்டில் போய் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் அப்டேட் கீழே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரீட்டு, பின்கோடு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு, வில்லேஜு, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே டைப் பண்ணி முடிங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூ அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் ஏ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டு அப்லோட். இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடென்டி கார்டு, அதாவது ஓட்டர் ஐடென்டி கார்டும் அக்செப்டட் தான். அதாவது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், அதுவும் அக்செப்டட் தான். ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்ஸ் பை எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி, முனிசிபல் கவுன்சிலர். அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் பை கெசட் ஆஃபீஸர், அதாவது குரூப் ஏ கேட்டகரியாக இருக்கணும், இல்லைனா இபிஎஃப்ஓ ஆஃபீஸர். அடுத்தது வந்து ரேஷன் கார்டு ஸ்லாஷ் பிடிஎஸ் ஃபோட்டோகிராஃப் கார்டு, ரேஷன் கார்டும் அக்செப்டட் தான். எலக்ட்ரிசிட்டி பில், இது பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு இல்லைனா போஸ்ட் பெய்டு பில்லு நாட் ஓல்டர் தென் 3 months அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே தான் அந்த பில் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது அக்செப்டட் கிடையாது. ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் பை தாசில்தார், இவங்களும் கெசட்டட் ஆஃபீஸர் குரூப் பி கேட்டகரி. நெக்ஸ்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் கனெக்ஷன். அடுத்தது ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் பாஸ்புக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் பாஸ்புக்கு, இதெல்லாம் வித் ஸ்டாம்ப்பு, சிக்னேச்சர் இஷ்யூங் அஃபிஷியல் ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு வேலிட் ரிஜிஸ்டர்ட் சேல் அக்ரிமெண்ட், ரிஜிஸ்டர்ட் கிஃப்ட் டீட், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், இதில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுவோம், காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து கசக்கியோ அதாவது பிளைன் விசிபிளாக டாக்குமெண்ட் இல்லாமல் கிராப்டு டாக்குமெண்ட், அதாவது கிழிஞ்சு போன மாதிரி இருந்தால் அது வந்து அக்செப்டட் கிடையாது. ஸோ திங்ஸ் டு செக் இந்த டாக்குமெண்ட்டு கரெக்டாக இருக்கா, நேம் அந்த ஒரிஜினல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இமேஜ் குவாலிட்டியெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கண்டினியூ வித் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட், நான் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மூலிமா வச்சு பண்ணுறேன். இது வந்து நாட் ஓல்டர் தென் 1 year, அதாவது 1 வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஸோ அந்த டாக்குமெண்ட் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் ஃப்ரம் டிவைஸ், அது மூலிமா அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்லாம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அந்த ஃபைல் நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சில டைம் வந்து அந்த அண்டர்ஸ்கோரு, கம்மா, சிம்பிள் இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துக்காதுன்னு சொல்லுது. யுவர் ஃபைல் கண்டெயின் கேரக்டர்ஸ் that are not allowed. We allow letters, numbers, hyphens, underscores, spaces as part of file name. Please rename your file and try uploading again அப்படின்னு கேட்குது. திரும்பியும் அப்லோட் பண்ண சொல்லுது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் ப்ரிவ்யூ காமிக்கும், நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ. கார்பரேட் சென்னை கார்பரேஷன்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு ஹை ஹியர் பை அப்படி கன்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணி முடிச்சுட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டு அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆன டாக்குமெண்ட்டை இங்கே நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணுறதா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணுறதா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள் மேலே ஒரு க்ரீன் டிக் இருக்கும், டிக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்படின்ற டாக்குமெண்ட் தான். சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நியூ அட்ரஸ் அப்படின்றத கரெக்டாக காமிக்கும். இதில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ப்ரிவ்யூ அப்படின்னா அப்படியே ப்ரிவ்யூ பண்ணலாம், இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதா ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இது மறுபடியும் இதே மாதிரி தான் ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் இருக்கும், ஹை ஹியர் பை கன்ஃபார்ம் அப்படின்றதுல அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃபீஸ் வந்துருச்சு. மேலே பாருங்கள் ஒவ்வொரு இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண டிக் ஆகிட்டே இருக்கும் க்ரீனில். என்டர் அட்ரஸ் முடிஞ்சிருச்சு, அப்லோட் டாக்குமெண்ட் முடிஞ்சிருச்சு, ரிவ்யூ அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் வந்து டோட்டல் பேயபுள் 75 rupees இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி டெலிவரி. ஐ கன்ஃபார்ம் மை அக்செப்டன்ஸ் ஆன் த பேமெண்ட் கேன்சலேஷன் ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அந்த பாக்ஸை டிக் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரீடைரக்டிங் ஆகிட்டே இருக்கும். ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரேசர் பே வழியாக பேமெண்ட் பண்ணுறீங்க. கேன்சல் இல்லைனா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபீஸ் பிரேக்கப் காமிக்குது, 75 rupees தான். நீங்கள் கிரெடிட் கார்டோ வேறு எது மூலியமாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 80 பைசா எக்ஸ்ட்ரா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கியூஆர் கோடெலாம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கார்டு, நெட் பேங்கிங், வாலெட் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறதுனால ஸ்கேன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்னு கேட்கும். அது வந்து அப்படியே அந்த லோட் ஆகிட்டே இருக்கும். திஸ் வில் ஒன்லி டேக் ஃபியூ செகண்ட்ஸ். அந்த ஃபியூ செகண்ட்ஸ் லோன் ஆனதுக்கப்புறமா
அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இப்போ 4வது ஆப்ஷனும் முடிஞ்சு போச்சு. அது கீழே பாருங்க டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே பாருங்க கரண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதாவது அப்ளிகேஷன் வந்து 9th August 2026 நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷனு, அடுத்தது வேலிடேஷன், லாஸ்ட் வந்து கம்ப்ளீஷன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3 ஒர்க்கிங் டேஸில் முடிஞ்சிடும். ஆனால் 3 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த எஸ்ஆர்என் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் தெரிஞ்சிடும். ஸோ அமௌண்ட் பெய்டு வந்து 75 rupees. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் தான் இருக்குது. இது வந்து ஆன்லைன் டெமோகிராஃபிக்ஸ் அப்டேட். இது அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு 75 rupees தான். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இல்லைனா லேப்டாப்பில் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணீங்கன்னா வெறும் 75 rupeesல நீங்களே பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம். உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான்